ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க. அதில் இருக்க ஈரல் மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். இதை நம்ம கடைசியாக போடுறதுக்காக. தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். குழம்பு மசாலா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு நம்ம எப்போயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்க சோம்பு கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த குக்கர் கொஞ்சம் சிறுசாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்து அதில் மாற்றிக்கிறேன். இதில் நல்லா சிக்கனையும் போட்டு நல்லா பிரட்டியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க குழம்பு மசாலா அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழின்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அதனால ஒரு 7-8 விசில் வச்சு நல்லா அதை வேக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 7 விசில் வந்துருச்சு. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக சேர்க்கலான்னு வச்சுருந்த ஈரலையும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம். ஈரல் சீக்கிரம் வெந்துடும். அதை ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால நம்ம விசில்லாம் விட்டதுக்கப்புறம் கடைசியாக ஈரல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.